வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறார். அவ யாரோ தெரியவில்லை. கற்பை சூறையாடி விட்டார். கற்பை எடுத்த நீங்களே தங்களது மனைவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே எத்தனையோ பெண்களுடைய கற்பை சூறையாடிக்கின்றேன். நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படியே திருமணம் வேண்டும் என்றால் இவனை கட்டிக்கிட்டு இவனை கட்டிக்கோ. மேல பயிர் எவன் வைக்கலாம் பாக்குறீங்களா? திருமணம் செய்து கொள்ள முடியாது. போக முடியாது. கல்யாணம் என்னடா பண்ண ஒரு அங்கத்தான் உள்ள போயிடுமா போயிட்ட அம்ம பொண்ண யாரு பெத்த பொண்ணோ தெரியல செத்துட்டுக்கிறா. மாட்டினா நம்ம சூத்த கீச்சிருவாங்க. வா ஓடிடலாம். துணையாக இருந்தாயே அம்மா. நான் எதுவும் பண்ணல சார். இவன் தான் சார். இந்த பாடு மட்டும் சார். எனக்கு இட்டு போய் கூட செக் பண்ணி பாருங்க. நீ எங்கம்மா இருக்க தெரியாது. உன்னை எப்படி அம்மா கண்டுபிடிப்பம்மா? கண்ணை திறந்து பாருமா. உனக்கு என்னம்மா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா. பாருமா பாருமா. தகச்சு அம்மா. ஐயோ இருக்க தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றாயே. உனக்கு என்னம்மா நடந்தது? இப்படி பிடித்து போல் பேசுகின்றாயே. பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாயே. உனக்கு என்னம்மா நடந்தது? தகச்சு அம்மா. ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே. வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே. பால்வடியும் உன் முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்முடங்கி கண்மணியே கண்முடங்கி ஆகிறாரோ. அம்மா எத்தகிட்ட பாருங்க அம்மா. இப்படி பிடித்து பிடித்த போல் பேசுகின்றாளே. அம்மா எங்க பாருங்க. உனக்கு என்ன
ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை அடவா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒரு தரிக்கும் சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒரு தரிக்கும் சொந்தமில்லை அம்மா ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரும் அவச்சா தன்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்றி போட்ட அம்மா வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்றி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது அம்மா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரும் அவச்சா தன்ன நம்பி இருக்குது மண்ண தாயாரு தந்தை யாரு கூற இது எங்கம்மா இருக்கு உனக்கு என்னம்மா நடந்தது தங்கச்சி ஐயோ தங்கச்சி எங்கம்மா இருக்கு ஐயா ஐயா இரு பார்வை தெரியவில்லை அவளோ பைத்தியமாகி விட்டாள் இந்த பழியை ஏய், ஐயா ஏய், ஐயா யாரையா நீங்க இந்த அனந்த கானகத்தில ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கி- ஐயோ ஐயா ஏய், எப்படி பைத்தியம் உன்னை யாரு கெடுத்தது உன்னை யார் தங்கச்சி ஏய் உன்னை இட்டு போய் கெடுத்தது யாரு உள்ள இட்டு போய் யாரு உன்னை யாரு கெடுத்தது யாரு கெடுத்தது ஐயோ பைத்தியம் போய் சொல்ல பைத்தியம் போய் சொல்ல பைத்தியக்கார புள்ள அவனை ஐயா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது ஐயா இரு கண்களை தெரியாம இப்படி அனாதைகள் நடு வீதிக்கு வந்து விட்டேனே நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா ஏய் ஓடி வாடி குட்டி சைத்தோ ஏய்
ஐயா கரண்ட் பாக்ஸ் வீட்டுல கரண்ட் வராது எங்களை லைன் அடிச்சுக்கிறாங்க. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. யாராண்டி? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா, இளவரசன் ஐயா. ஆளக்கூடிய இளவரசன். உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன். ஆமா ஐயா. இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகத்திலே அனாதையாக வர காரணம் ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களும் தெரியாமல் இப்படி நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துவிட்டேனே, காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது ஐயா. அப்படி உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. வரலாறுனா ஹிஸ்டரி தானே? என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடா? உண்மைத்தான் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார்? சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகள். உண்மைத்தான் ஐயா. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. தங்கச்சி ஐயா. நீ ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? உனது பெயர் முத்தழகியா? என் பேர் முத்தழகி கிடையாது, என் பேர் சிம்ரன். ஐயா அப்படி இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த